18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். நம்ம தர்பார்ல வழக்கம் போல உங்களுக்கான பல்வேறு விஷயங்களை எடுத்து தொகுத்து அடிக்கி வச்சிருக்கோம். ஒன்னா எடுத்து உருவி கொடுத்துக்கிட்டே இருப்பா. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நாம நேரா இப்போ செம சினிமாக்குள்ள போறோம். ட்ரெயின் பாருங்க, முதல்ல நீராவி இன்ஜின்ல ஓடிச்சு, அப்புறம் கரி இன்ஜின்ல ஓடிச்சு, அப்புறம் டீசல்ல ஓடிச்சு, அப்புறம் கரண்ட்ல ஓடிச்சு, பயோகேஸ்ல ஆரம்பிச்சாங்க, இப்ப ஹைட்ரஜன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. குச்சுன்னு ஓடி செமையா என்ஜாய் பண்ண போது பெருமையா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. நாமளும் பெருமைப்பட்டுக்குவோம். அடுத்து பாருங்க, நாம முந்தியெல்லாம் சண்டை ஓட்டோம்னா ஒண்டி வாடா கொடியை வச்சுக்கிட்டு டைன் வாள்ல சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கி வச்சு சுட்டாங்க. அப்புறம் ஏவுகணையை விட்டாங்க. இப்ப எல்லாம் ஏவுகணையும் கிடையாது, ட்ரோன் தூக்கிட்டு போய் டொம்முன்னு போடுது. அப்படித்தான் கண்டுபிடிச்சிருக்க நம்ம DRDO. இது சாதனையா இல்ல என்னங்கிறத போக தான் தெரியும். அப்படியே நம்ம ஊர்ல இருந்து ஒரு 4 பேர் போனாங்கல்ல டெல்லிக்கு. அதாங்க மாநிலங்களவை உறுப்பினரா பதவி ஏற்கிறதுக்கு. அங்க போய் ஆரம்பத்திலே ஒரு அதகலம் பண்ணிருக்காங்க. தமிழ்ல தான் நாங்க உறுதிமொழி எடுப்போம், செஞ்சு வைங்க சொன்னாங்க. தாராளமா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எடுக்க விட்டாங்கல்ல. 4 பேர் உறுதிமொழி எடுத்து ஜாயின் பண்ணிட்டாங்க. மாநிலங்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்று ஆர்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இப்பொழுது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறையுடன் உறுதி கூறுகிறேன். நமக்கு அப்படியே போனோம்னா மனசு மருகி இருக்கிற நேரத்தில் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிறோம். திருவேற்காட்டில் பாருங்க, அப்படி வேண்டி அம்மனுக்கு சாத்தின புடவைகள் எக்கச்சக்கமா சேர்ந்து போச்சு. இவ்வளவு புடவையும் அம்மன் கட்ட முடியாது இல்லையா? அப்படியே ஏலத்துக்கு விட்டுருவோம்னு வாங்க அம்மன் கட்டின புடவை ஆரம்ப விலை இவ்வளவு அப்படின்னு ஆரம்பிச்சா போட்டு வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கிடுங்களேன். அம்மன் புடவைன்னா சும்மாவா? காரை நாம ஓட்டுறோம், சர்ன்னு போகுது, பார்க் பண்றோம், நிப்பாட்டுறோம். இப்படிதான் நம்ம வழக்கமா பார்த்துருப்போம். ஆனா சில பேர் பார்க்கிங் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க. வண்டியில இடிச்சு பண்ணுவாங்க. இங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, நேரா பார்க்கிங் நினைச்சு காம்பவுண்ட் ஜோர்வே பண்ணிருக்காரு. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தான் மனுஷன் லைட்டா மதுப்பிரியர் போல் இருக்கு. வண்டியை ராத்திரி போல எடுத்துக்கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டிருக்காரு. அப்புறம் அதை இறக்கிறதுக்கு படாத வாட ஆகி போச்சுன்னா பார்த்துக்கிடுங்க. பாருங்க, நேர கவுண்டர் அட்டாக்குள்ள போறோமா. எடப்பாடி ஐயா கப்பு நின்னுகிட்டு இருந்தாங்க. தம்பி, என்னை தாண்டி நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லுங்க ஐயான்னு சொன்னா. ஆட்சிக்கு 4.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கியிருக்காங்க. நாங்கெல்லாம் ஆட்சி பண்ணும்போது கடன்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாத, எப்படி நாங்க ஆட்சி பண்ணோம், இந்த கடன்கார ஆட்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, ஒரே வேதனையா இருக்கப்பான்னு மனசுல இருக்கிறத குமுறாங்க. அப்படி இன்னைக்கு 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுல 4,38,000 கோடி, இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. ஆக எங்களுக்கு வருமானமே இல்லாத போது கூட எவ்வளவு திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்டு 5,18,000 கோடினா 10 ஆண்டுல திமுக ஆட்சி 1,14,000 கோடி கடன் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அம்மா இருக்கின்ற சரி, நான் முதலமைச்சர் சரி, இவ்வளவு சோதனைக்கு இடையிலும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கூட கடன் சுமை அதிகரிக்கல.
இப்போ வருவாயும் உயர்ந்து விட்டது. 2020-21 நிதிநிலை அறிக்கையில் பாத்தீங்கன்னா அப்போ வந்த வருவாயை விட 2024-25 நிதிநிலை அறிக்கையில 1,36,000 கோடி கூடுதலா வருமானம் வந்திருக்கு. ஒரு பக்கம் கூடுதலான வருவாய், மறுபக்கம் கடன் வாங்குறாங்க, எந்த திட்டமும் வரல, வேலை வாய்ப்பும் கொடுக்கல. ஆக நிர்வாக கோளாறின் காரணமாக இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்திருக்குது. இப்படி எடப்பாடி ஐயா சொல்லி முடிச்ச உடனே நம்ம உதயநிதி ஐயா துணை முதல்வர் ஐயா வந்தாங்க. இங்க பாருங்க, நீங்க கடன் வாங்கல, அதை நாங்க நம்புறோம், சரி விடுங்க, நம்பிட்டு போறோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எந்த இடத்துல இருந்துச்சு முன்னேற்றத்தில், கடைசியில் கண்டுக்காம கிடந்துச்சு. நாங்க தான் அதை கையை பிடிச்சி தூக்கி அதுக்கு சட்டை கிட்டையெல்லாம் மாட்டி அலங்காரம் பண்ணி சர்ன்னு கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வச்சா நீங்க என்ன பகுமானமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னார். பார்க்கலாம். முந்தைய அடிமையுடைய ஆட்சியில பாதாளத்தில் இருந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களால இன்னைக்கு 9.69% வளர்ச்சியோட இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது. சொல்றது நான் இல்ல, ஒன்றிய அரசு புள்ளி விவர கணக்கு சொல்லுது. இதையெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல அடிமைகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் பதட்டம், வைத்தறிச்சல் அதிகமாயிட்டே போகுது. அதனாலதான் அவங்களால தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல. எப்படியாவது காவிக்கு இங்க வழி போட்டு கொடுக்கணும்னு அதிமுக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிய தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதை நீங்க உறுதி செய்யணும். தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்காக ₹1 கூட ஒதுக்காத பாஜகவோடு தான் இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டீலிமிட்டேஷன் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளை 31 தொகுதியா குறைக்கிறதுக்கான அந்த முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்து ஒரு ஐயா மிக அற்புதமான ஒரு ஆருடத்தை சொல்லியிருக்காங்க. என்ன ஆருடம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இந்த மற்ற அமைச்சர்கள்லாம் பேசுறத பார்த்தா திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்தா அவ்வளவுதான், அவங்க சாப்டர் க்ளோஸ். இந்த ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி மீட்பது எங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்னவர் யாருன்னு நீங்களே பாருங்க, ஆச்சரியப்பட்டு போவியே. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துட்டு, ஏற்கனவே மக்கள் அவருக்கு கூட இல்லைங்கிறதுனால தான் உங்களுடன் சாலைன்னு அப்படின்லாம் அவங்க வார்த்தை ஜாலங்கள் பண்றாங்க. ஒரே கேள்வி, ₹1000 எல்லா குடும்ப தலைவர்களும் கொடுக்க போறதுன்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு 2-3 வருஷம் இழுத்து பார்த்தாரு. பல முனையிலிருந்து கேள்விகள் வந்ததும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு தகுதி அடிப்படைன்னு சொல்லி 1% தான் கொடுத்தாங்க. இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு வர்றப்ப அன்றைக்கு பார்த்த தகுதி இன்னைக்கு பார்த்தா எப்படி எல்லாரும் கொடுக்க முடியும்? ஸோ அவங்க வெறும் ஏமாத்து வேலை தான் இந்த ஆட்சியில் நடக்குது. சரி, ஏதோ 1-2 திட்டங்கள் பயனுள்ளதாக இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த ஆட்சி 7.5 ஆட்சியாக நடக்குது. தமிழ்நாட்டுக்கு விடிவு கிடைக்கல, விடிவை இனிமே நாங்க தான் உருவாக்கி தரோம். அதான் உண்மை. டிடிவி ஐயா அப்படி சொன்னாங்கல்ல, ஜவாஹிருல்லா ஐயா அப்படி கூடி போயிட்டு இருந்தவங்கள, ஐயா ஒரு செகண்ட் நில்லுங்க, எடப்பாடி ஐயா நீங்க எல்லாம் அங்கிட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கலங்க. இங்க பாருங்க, நாங்க போய் சொன்னோமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரா ஏதோ பகல் கனவு கண்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு, சொல்லிட்டு விட்டுருவேன். எங்களுக்கு இதுவே போதும். இவர் கூப்பிட்டாலும் போக மாட்டோம், விஜய் கூப்பிட்டாலும் போக மாட்டோம், சீமான் கூப்பிட்டாலும் போக மாட்டோம். போதுமா? எழுதி வேற தரணுமா? போங்க தம்பி அப்படின்ட்டு அவரோட்டுக்கு கிடுக்கிட்டு நடந்து போயிட்டாரலாம். தொண்டர்களை மகிழ்விப்பதற்காக, அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்காக அது போன்ற ஒரு செய்தி அவர் பரப்பி வருகிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் நாங்கள் அதிமுக பக்கம் செல்வதற்கு உதாரணமாக விடுதலை சிறுத்தைகளை சொல்லலாம், எங்களுக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். திமுக கூட்டணியில் இல்லாத விஜயையும் கூட அழைத்தார், அவரும் மறுத்துவிட்டார். ஆக ஒரு திட்டமில்லாத, எதை பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாத வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரை அமைந்திருக்கின்றது என்பதற்கு இவையெல்லாம் நல்லதொரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை கட்சியும் இடம் மாறுவதற்கோ அல்லது சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு விஜய் பக்கம் போவதற்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்து இப்ப புதுசா திமுகவில் இருந்து இணைஞ்சாகல நம்ம அன்வர் ராஜா ஐயா,
அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது போன எலெக்ஷனில் முதலமைச்சர் வேட்பாளருக்கு போட்டி விடணுங்கிற ஆசையில் அவர் போட்டி விடலை எடப்பாடி. நம்ம எதிர்கட்சியில் எப்படி உட்கார்றதுங்கிறதான் திட்டம் திட்டினார். எம்புட்டோ சொன்னேன், நான் பெரிய மனுஷன் சொன்னா கேட்கணும்ல, கேட்கறிய என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதனால தான் நான் இங்கிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு அவர் எதுக்கு வந்தாரோ அதை சொல்லிட்டார். ஒரு தேர்தல் முடிந்து செய்து கொண்டு நடக்கிறதா இந்த தேர்தலில் நாம் ஏன் தோற்றோம், ஆளுங்கட்சி நாம் போட்டு இருக்கிறோம், நாம் ஏன் தோற்றோம் என்பதை யாராவது பேசுவீங்களா, யாராவது யோசிக்கிறீங்களா? அதை பற்றியே பேசவில்லையே. எதிர்கட்சி தலைவர் யார் என்பதை தானே அதனாலே சண்டை. அந்த சண்டையில நீங்க போட்டு ஓபிஎஸ்ஆ என்பிஎஸ்ஆ யார் எதிர்கட்சி தலைவர் என்பதற்கான சண்டை. இதை சண்டையிட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இபிஎஸ் போட்டியிட்டதே எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என்றுதான், முதலமைச்சராக வர வேண்டும் என்று இல்லை. நான் சொன்னேன், அவர் வைத்துக் கொண்டே சொன்னேன், சொல்லிவிடுகிறேன். இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி, அதிமுக தோல்வி என்று ஒரே வரையில் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஐயா வைகோ ஐயா வந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த திமுகவையும் திமுக ஆட்சியையும் அப்படியே ஒழிச்சு கட்டிடணும்னு கங்கணம் கட்டி இந்த பாசக எடப்பாடி பழனிசாமியை அப்படியே தயார் பண்ணி அவரை வந்து அங்கே ஏதாவது பிட்ட போட்டு பேசிக்கிட்டே இருக்கேன்னா அவரும் பேசிக்கிட்டே இருக்கார். இது பெரியார் வாழ்ந்த மண். நாங்கள்லாம் இனத்துக்கு இருக்கோம், விட்டுருவோமா? அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. நானெல்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பேன், எடப்பாடிக்கு வார்த்தையே கிடைக்காது அப்படின்னு ஐயா கோபமே விடாமல் சொல்லிட்டார்லாம். அறிஞர் அண்ணா அவர்களினுடைய மாநாட்டு பிறந்தநாள் விழா மாநாட்டை நடத்த வேண்டும். ஏனெனில் இந்துத்துவ சக்திகள், RSS, பிஜேபி வட்டாரங்கள் இந்த தமிழகத்தை கபலீகரம் செய்து விடலாம் என்று கருதி கொண்டு அவர்கள் இங்கே கால் உண்ட முயற்சிக்கிறார்கள். அது நடக்காது. இது பெரியாரின் பூமி, அண்ணாவின் மண், திராவிட இயக்க பூமி. இங்கே அவர்கள் கால் வைக்க முடியாது. அவர்கள் எத்தகைய முயற்சி பண்ணினாலும் சரி, எத்தனை கோடிகளை யாருக்கு வாரி இறைத்தாலும் சரி, அவர்கள் இதிலே நிச்சயமாக அவருடைய மனக்கோட்டை மண்கோட்டையாக நகர்ந்து போகும் தவிடுபடியாகும் என்பதை சொல்லிக்கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த மெஜாரிட்டியை, இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கும். கூட்டணி கட்சிகளும் அந்த தேர்தல் களத்திலே வெற்றி பெறும் என்றாலும் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை. திமுக தனியாகவே அரசு அமைக்கும், ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அழகிய உலகத்துக்குள்ள அட்டகாசமா எங்க போலாம்னு பரபர நிக்கிற நேரத்தில் நேர கூப்பிட்டாங்க பிரிட்டனுக்கு. நம்ம மோடியை அங்க போயிருக்காங்கல்ல, அங்க பிரிட்டன் பிரதமரோட நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஐயா அண்ணாச்சி இப்போ ஒரு டீ குடிச்சா எப்படி இருக்கும் இந்தியன் ஸ்டைல அப்படின்னு ரெண்டு பேருக்கும் தோணி இருக்கு. சடக்குன்னு அங்க இருக்கிற ஆள்லாம் கூப்பிட்டு கொடுத்த உடனே டீயை குடிச்சுக்கிட்டே அப்படியே வரிக்கையை சாப்பிட்டுக்கிட்டே அவங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நல்லா தான் இருக்கு. பின்னாடி பாட்டு போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். So what have you got for us? Got masala chai, sauce from India. Yep. Ghee comes from Assam, spices from Kerala, and we brew everything up here fresh. We've got cardamom, nutmeg, black pepper, cinnamon, and ginger powder. There you go. Fantastic, thank you very much. And from one chaiwala to another. அடுத்து பாருங்க, இந்த ஷாங்காயில சமீப காலமா உலகத்தோட போட்டி போட்டு அழகா காட்டுறது அவங்க ரொம்ப மெனக்கெடுதாங்க. என்னன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல, அந்த சப்வே இருக்குல்ல, அதுல பாருங்க சப்வே மாதிரி இருக்கக்கூடாது, அது ஒரு தனி உலக மாதிரி இருக்குன்னு சொல்லி லைட்டை கீட்டை போட்டு பல 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 பலன்னு வச்சு இது சப்வேவா இல்லை என்னவே அப்படின்னு கேட்குற மாதிரி வச்சிருக்கிறாங்க. வாங்க ஒரு டிராவல் பண்ணுவோம்.
பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வந்தாலும் நாங்க தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இந்த ஏர்கிராஃப்ட்லாம் தயாரிக்காகட்டா அந்த கம்பெனிக்காரங்க சீனாவில் என்ன பண்ணிருக்காங்க, புதுசாக ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ட்ரோன் வந்து இப்படி இறங்கி இப்படி ஏறும்ல, இதே மாதிரி இறங்கி ஏறுமா அந்த ஏர்கிராஃப்ட். நீங்க ரன்வேலாம் தேவைப்படாது, இப்படி சர்ன்னு இறங்க வேண்டியது, சர்ன்னு ஏற வேண்டியது, பர்ன்னு போக வேண்டியது. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனாக்காரங்க தான் கண்டுபிடிப்பாளா, நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா பிரான்ஸ்காரர் என்ன பண்ணியிருக்காரு, நான் வந்து ஒரு ஏர் ஸ்கூட்டர் ரெடி பண்ணியிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு சர்ன்னு நான் உங்களுக்கு பறந்து காட்டுறேன் அப்படின்னு பறந்து காட்ட இது பண்றாரு. இந்த ஸ்கூட்டர் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல நம்ம ஊர்ல ஒரு 10-15 வாங்கி போடணும். எவ்வளவு டிராபிக் சாமி, சர்ன்னு பறந்து பர்ன்னு வீட்டுக்கு போயிடலாம்ல. உசாருக்குள்ள போறோம். அதாவது இப்பெல்லாம் யாரு உணவு டெலிவரி பண்ணி வாரா, யாரு கொள்ளையடிக்க வாரா, ஒண்ணுமே தெரிய மாட்டாங்க. ஊப்பியில பாருங்க, இப்படிதான் இந்த உணவு டெலிவரி பண்ற மாதிரி வந்திருக்காங்க. சரி பை கூட இருந்து சாப்பாடு எடுப்பான்னு பார்த்தா துப்பாக்கி எடுத்து காட்டி மரியாதை எல்லாத்தையும் உள்ளதுக்கு போடுற அவியில அள்ளி போட்டு சரன்னு கொண்டு விட்டாங்க. என்னையா இப்படி பண்றீங்க, சாப்பாட்டுக்குள்ள கண்ணை வச்சு கொண்டு வந்தா நாங்க என்ன பண்றதுன்னு எல்லாரும் பீதியில இருக்காங்க. கவனமா தான் இருக்கணும். பாருங்க, ஜார்க்கண்ட்ல நகை கடையெல்லாம் வேணாம்ங்க, எனக்கு பெட்ரோல் வேணாம், நான் பெட்ரோல் போட்டுக்கிறேன், அப்படியே செலவு கொஞ்சம் காசு வேணாம், அதையும் கொடுத்துருன்னு சொல்லி அவங்களும் அங்கே அடிச்சுட்டு போட்டு போயிருக்காங்க. ஆமா, என்ன இப்போ நீங்க வர வர நகை கடை பெட்ரோல் பங்குன்னு எல்லாம் இந்த மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிய, ஒன்றும் நல்லா இல்லையா? வண்டி ஓட்டும் போது நாம திருப்பி திருப்பி சொல்றோம், 360 கோணங்களிலும் உங்கள் பார்வையை சுழல விடுங்கள். இதுக்கு மேல எப்படியா சொல்றது? ஊப்பியில பாருங்க, 2 பேர் சர்ன்னு போறான், ஓனவன் நின்று நிதானமா பார்த்து அதுக்கப்புறம் ரோட்டை கிராஸ் பண்ணோம்ல, எனக்கு என்ன விருந்தே எங்க அப்பாவுக்கு என்ன மருந்தேன்னு சர்ன்னு போக அங்கிட்டு இருந்து வந்த வண்டி நங்குன்னு குத்தி தூக்க அவ்வளவுதான், மட்டமல்லாக போச்சு. இப்போ போச்சா வருமா? தயவு செஞ்சு பார்த்து போங்க ஐயா. இப்படி போனா சாகசத்துக்கு பெரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அங்க பாருங்க அந்த மலை உச்சியில கயிறை வச்சு சர சர சரன்னு ஏறி இருக்காங்க சாகசம் பண்றது. திடீர்னு கயிறு இதாகி போச்சு, மரன்னு கீழே 2 பேர் சரிஞ்சு உள்ள ஐயோ அப்பா அப்படின்னு பாருங்க. அந்த காட்சியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் சாகசம் பண்ணுவோமா வேணாமான்னு. பாருங்க, ஐயா உடம்பு சரியில்லை, ஐயா கொஞ்சம் வகுறு மந்தமா இருக்கு, வகுறு உப்பிசமா இருக்கு அப்படின்னு டாக்டர்கிட்ட போவோம். அவர் இதை நீங்கள் சாப்பிடவும் எழுதி கொடுப்பாரு, கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். இப்பெல்லாம் யூடியூப் தான் டாக்டரா மாறியாக. உடனே உங்கள் வயிறு உப்பிசமாக இருக்கா, நீங்க ஸ்லிம்மாக வேண்டுமா, இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பையன் பாவம் பழமா சாப்பிட்டு உயிரை விட்டான்.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பண்ணலாமா? யூடியூப்பை பார்த்து பண்ணக்கூடாதா கூடலாமா சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டால் மக்கள் மனசை அறிகிறதுக்கு சொல்லியிருக்காங்க. உடல் எடையை குறைக்கணுங்கிற பேரில் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்னு சமூக வலைதளங்களை பார்த்து நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. இது முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். யார்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணாமல் இவங்க அவங்களே முடிவெடுத்து அவங்களே பண்ணுறது வந்து ரொம்ப விபரீதத்தில் முடியுது. இப்போ நிறையா இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஒபிசிட்டிக்கு சில ஹெவியான பவுடர்ஸ் சாப்பிட்றது, இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஆர்கானிக்குங்கிற பேரில் ஏதோ தப்பாக போயிடுச்சுனாலும் உங்கள் சொந்த உடம்பை வீணாக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் அந்த வெயிட் குறைக்கிற ப்ராஜெக்ட் ஊர் ஃபுல்லாக ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. நம்ம டாக்டர் அணுகுமுறையில் சொன்னாங்கன்னா அதை செய்யலாம் கண்டிப்பாக. இவங்களா பண்ணி ஒவ்வொரு யூடியூப்பும் ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு கம்பெனி விளம்பரத்துக்காக போடுவாங்க. அதை பார்த்து நம்ம கெட்டு போகக்கூடாது. முதல்ல வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க சார். அதில் வந்து பெரியவங்க வந்து என்ன மாதிரி செய்யணுமா, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே வந்து அவசரமாக வேலைக்கு போகிறதுனால பெரியவங்களோட அறிவுரையில் வந்து யாரும் எதுவும் கேட்கறதில்ல. உணவு முறை என்பது ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு முறைகள், உடற்பயிற்சி முறைகளும் இருக்கிறது. அதனால் இளைஞர்கள் வந்து உடற்பயிற்சி நிபுணர்களை கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு உடலுக்கு தகுந்தாற்போல் உணவு கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தி உடலை ஆரோக்கியமாகவும் உடல் வலிமையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம தர்பாரில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? வழக்கம் போல திருப்பி சொல்றதா. 2 வீலர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி ஓட்ட வேண்டிய வெஹிக்கிள். 4 வீலர் மாதிரி அப்படி நிற்கிற வெஹிக்கிள் இல்லை. அதில் சேட்டைலாம் பண்ணக்கூடாது. சேட்டை பண்ணீங்க அப்படின்னா கீழே விழுந்தீங்கன்னா எந்த பார்ட்ஸ் எப்படி காணாமல் போன்னு தெரியாது. போன் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த கையில் உடைஞ்சு போய் கிடப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு தெரியும். அள்ளிசாட்டியம் பண்ணக்கூடாது. மீண்டும் அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.